2025 நீங்கள் அகெயின் ஆமாம் டிவிஎஸோட அப்பாச்சி RR310 தான். இந்த வண்டியை வாங்கலாமா வேண்டாமா, ப்ளஸ் அண்ட் கான்ஸ் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோலேருந்தே ஆரம்பிப்போம். எல்லா வண்டியும் போல் டிவிஎஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் அப்படின்னா கண்டிப்பாக RR310 அப்பாச்சி சீரீஸ் தான். அதுவும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவோட அந்த கொலாபில் வந்த இன்ஜின் தான். இந்த வண்டி வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இதோடைய லுக் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து வேற லெவலில் லுக்கில் இருக்குது. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது மாதிரி சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இல்லாததே கிடையாது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 312.2 சிசி இந்த 2025 கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 பிரேக் ஆஸ் பவரும் 29 Nm டார்க்கையும் உங்களுக்கு வந்து இந்த வண்டி ரிலீஸ் பண்ணோம். உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அதோடைய லுக்கு, இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீமாக இருக்கட்டும், இதோடைய லுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி நல்லா ஒரு லுக்குக்காகவே வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பல்கராக இருக்கும், நல்லா வந்து முத்தாக இருக்கிற மாதிரி சொல்லலாம், நல்லா வந்து ஃபேட்டாக இருக்கிற மாதிரி சொல்லலாம் இந்த வண்டி. ஏன்னா நல்ல லுக்கு, பெரிய வண்டி ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த RR310 வந்து உங்களுக்கு வந்து இடம் பிடிக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,22,000 ரூபாய் வந்து ஆன் ரோட் சென்னை உங்களுக்கு வருது. சில டைம் வந்து சம் ஆஃபர்ஸ் தராங்க, அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து 5,000 3,000 அது மாதிரி ஆஃபர் நீங்கள் இந்த வண்டியை எடுக்கலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள், ஸோ வந்து இன்ஜின் நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராக்குக்கும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நல்ல பவரான வண்டி தான். இந்த வண்டியில் உங்களுக்கு 165 170 கூட சில பேர் ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க, மொபைல் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இது காமனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா மோஸ்ட்லி ஆஃப் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர்ஸை நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, க்ரூசிங் கண்ட்ரோலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு லாங் ஸ்ட்ரீச் அடிக்கிறோம், இல்லை இமீடியட்டாக வந்து பவர் கொடுக்குறோம்னா அதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரி இப்போ அந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து அந்த கார்னரிங் பண்ணுறப்போ அந்த ஸ்டெபிலிட்டி உண்மையிலே நல்லா இருக்குது, காமனாகவே நல்லா இருக்கும். இப்போ மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஐ மீன் கார்னரிங் பண்ணுறப்போ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து நியூ மாடலில். சரி, ஓகே, எல்லாமே நல்லா இருக்கே, நம்ம டிவிஎஸில் நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ தான் நெகட்டிவ் செக்ஷனுக்கே போகிறோம். நெகட்டிவ்குள்ளே போகலாம் வாங்க. மெயினாக நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சீட்டு தான். சீட்டு வந்து ரொம்பவே ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங் ஸ்ட்ரிச்சுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வேணால் கொஸ்டினிங் ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி சீட்டு நீங்கள் அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது கன்ஃபார்மாக தெரியல. நீங்கள் அந்த சீட்டு இல்லாமே கூட கொடுத்துருக்கலாம், சிங்கிள் சீட்டுன்னு சும்மா கொடுக்கணுமேன்றதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சீட்டு வந்து பெரிய நெகட்டிவ் தான் சொல்ல முடியும். நீங்கள் கொஸ்டினிங் வேணால் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒத்துக்கலாம், மற்றபடி ஹார்டாக தான் இருக்குது. அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சஸ்பென்ஷன் தான். ஆமாம், சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக தான் இருக்குது. நம்ம வந்து இது ட்ராக் வெஹிக்கிள், ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள், அதனால் அப்படி கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் நம்ம டெய்லியே வந்து ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ இதை நம்ம லோக்கலில் சிட்டியில் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் டிஸ்பிளே, ஐ மீன் ஸ்பீடோமீட்டர் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பீடோமீட்டர் எத்தனை பேருக்கு பிடிச்சதுன்னு காமனாக சொல்லுங்கள், சப்ஜெக்டிவ் தான். அதுக்கப்புறம் இதோடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர், நான் இது பெருசாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு தான். இருந்தாலும் இதோடைய கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174 kg வருது. ஸ்லைட்டாக வெயிட்டாக தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வெயிட்டு தான் நீங்கள் டாப் எண்ட் போகிறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வெயிட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை வச்சுட்டு இருக்கவங்க வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த வண்டியில் சால்வ் ஆகிருக்கா என்னடான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்னா, நீங்கள் வண்டி இப்போ வந்து ஓல்டாக வச்சுட்ருக்கீங்க, இப்போ வந்து அதில் இன்ஜின்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்களே, சேஞ்சஸ் ஆகிருக்கே, வைப்ரேஷன்லாம் ஓகே ஆகிடுச்சா, நம்ம வாங்கினது வேஸ்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹாப்பி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த வண்டிலையும் வைப்ரேஷன் இருக்குது. அந்த வண்டியிலேருந்து இதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர்த்து வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. அதை காட்டிலும் ஒரு 20 to 30% கிட்ட வைப்ரேஷன் ஓரளவு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வைப்ரேஷன் இந்த வண்டியிலையுமே இருக்குது உங்களுக்கு டாப் எண்ட் போகிறப்போ. அதே மாதிரி மைலேஜ்லாம் அவங்க சொல்கிற கிளைம்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிட்டலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 22 to 25 மேக்ஸிமம். அப்படியே ஓரளவு ரேஷ் ட்ரைவ்லாம் இல்லாமல் ஓட்டினீங்க, நார்மலாக தான் ஓட்டுறீங்கன்னா அப்படியே மேக்ஸிமம் ஒரு 28 ட்ரை பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட் இப்போ ரீசெண்டாக வேறு பவரெல்லாம் வேறு இன்க்ரீஸ் பண்ணனால கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் இருக்கும். சரி, நம்ம காமன் இஷ்யூஸ்குள்ளே வருவோம். ஏண்டானா இந்த இஷ்யூ பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் அப்படின்னா இந்த வண்டியில் காமனாக நீங்கள் வந்து டிவிஎஸ்ல எக்ஸல் வாங்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்குறீங்க,
அப்படின்னாலே இந்த வண்டியை ஃபேஸ் பண்ணாத இஷ்யூஸே கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய சர்வீஸ் தாங்க. சர்வீஸும் அந்த ஸ்பேர் கிடைக்கிறதும் ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அத்தனை டைம் சொன்னாலும் மறுபடியும் சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி தான் திரும்பவும் அகையிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்குறாங்க. நானும் ஆல்ரெடி இந்த ரொனினுக்கு இந்த வெள்ளூர் சைடில் சொன்னேன் இல்லையா ஷோரூமுக்கு, நான் ஆல்ரெடி வந்து மெயிலெல்லாம் போட்டு எல்லாம் கிளைம் எல்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணி என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். மேக்ஸிமம் அது எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம சர்வீஸ் பண்ணோம் இல்லையா, அதே இடத்துக்கு போய் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரொட்டேஷனில் திரும்பவும் முதலேருந்து வருது. அதே மாதிரி ஏன்டா டிவிஎஸே இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்றும் ஹேட்டர்லாம் கிடையாது. டிவிஎஸ் உண்மையாகவே நல்ல வண்டியை தராங்க. பட் சர்வீஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரியல. ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது சர்வீஸு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கள் ஊரில் எனக்கு டிவிஎஸ் சூப்பராக பண்ணுறான்ப்பா சர்வீஸ்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அது எந்த ஊருன்னு பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டு போனாலும் சரி, டேரெக்டாக போனாலும் சரி, எப்போ போனாலும் அவங்க ஒழுங்காக பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிவிஎஸ் ஷோரூமில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஷோரூமில் நீங்கள் போய் கேளுங்க, இல்லை ஜஸ்ட்டு சும்மா போய் பாருங்கள். அங்கே கண்டிப்பாக இந்த RR 310 இல்லை ரொனின்னு அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கும். நானும் லாஸ்ட்டாக தூத்துக்குடியில் போயிட்டு ரொனின் சர்வீஸ் பண்ணுறப்போ இந்த RR 310 4-5 வண்டி சும்மா நின்றுட்டு இருக்கு. கேட்டதுக்கு சர்வீஸ் வந்திருக்குங்க அப்படின்றாங்க. டிவிஎஸ்லேருந்து வந்து நல்ல நல்ல வண்டிங்க தான். ஏன்னா RR 310 நல்ல வண்டி தான், டிவிஎஸ் ரொனினுமே நல்ல வண்டி தான். ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து ஆம்பூருக்கே கிட்டத்தட்ட சிங்கிள் ஸ்டிச்சில் வந்திருக்க நல்ல வண்டி தான். ஸோ நீங்கள் வந்து சர்வீஸை ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா போதும், நல்லாவே வந்து டிவிஎஸ் வந்து சேல்ஸும் ஆகும், அதுக்கப்புறம் நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. சரி வாங்க அதுக்கு அடுத்து இருக்கிற நெகட்டிவ் போகலாம். ஏன்னா இதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருப்பேன், என்னுடைய வயிற்றுச்சல் தான் வந்துட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நெகட்டிவ் காமனாக நெகட்டிவ் இந்த RR 310 பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய விங்லைட் அதுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்றதே தெரியல. விங்லைட் கொடுக்காமே இருந்திருக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாலாம் இல்லை, ஒரு லுக்குக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் வேணால் அதுக்கு ஒத்துக்கலாம், மற்றபடி பெரிய யூஸ்ஃபுல்லெல்லாம் அது கிடையாது. அதே மாதிரி சில பேர் சொன்ன இஷ்யூஸ் என்னென்னா ஸ்டார்டிங் இஷ்யூ. இது இந்த வண்டியில இல்லை, எல்லா வண்டியிலுமே இந்த ஸ்டார்டிங் இஷ்யூ, சென்சார் இஷ்யூ இப்போ வர காமனான வண்டியில் இந்த இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ண முடியுது. இது சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் RR 310 இருந்தாலும் சரி, ரொனினா இருந்தாலும் சரி, சில சர்வீஸ் சென்டரில் மட்டும் தான் இதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இந்த வண்டியை வாங்கலாமா வேணாமான்றதை யோசிக்கோங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் சர்வீஸ் இருந்தால் இந்த வண்டியை வாங்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.